செமஸ்டர் எக்ஸாம் கூடவே சில விக்கெட்ஸ் மிஞ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு டோட்டலாக 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே எக்ஸாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. பட் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாண்டா 3 முக்கியமான பெரிய கம்பெனிஸ்லேருந்து இன்வைட் பண்ணிடுறாங்க அவங்களோட ஏஜிஎம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு. ஸோ முதலாவது கம்பெனி ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங் அப்படின்ற கம்பெனி. சிம்பிளாக சொல்கிறேன்னா கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட் செல்லில். அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக உள்ளது வெலிபல் ஃபைனான்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வெலிபல் பவர் இரத்னா பிஎல்சி அப்படின்ற கம்பெனி. அதுக்கு அடுத்ததாக மூணாவது ஆக முக்கியமான பிக்மி கம்பெனிலேருந்து இன்வைட் பண்ணிடுறாங்க அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டினுக்கு. ஸோ இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் என்ன இன்வைட் பண்ணுறாங்க அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டினுக்கு? இது ஒரு கேள்வி வரும் தானே. இந்த கேள்வி சம்பந்தமான ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இந்த வீடியோ வைக்க போகுது. தொடர்ந்து அடுத்த வார சில நாட்களுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை பற்றி முக்கியமாக ஸ்ரீலங்கன்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணாத, அதுலேயும் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் மிச்சமே கன்சிடர் பண்ணாத ஒரு விஷயம் உண்டு. இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டு கண்டினியூவாக உங்களோட சப்போர்ட்டை தாங்க. அடுத்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படின்றத ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. அர்ஷாத் ஃப்ரம் இன்வாட்டல்.